ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்து பயணத்தின் போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளை சந்திச்சது மட்டும் இல்லாமல் பீம்ஸ்டெக் அப்படிங்கிற அந்த மாநாட்டில் கலந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பங்களாதேஷினுடைய இடைக்கால அரசு இருக்கு இல்லையா, அந்த இடைக்கால அரசின் தலைவராக, அதாவது தலைமை ஆலோசகராக இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் அவர்களையும் சந்திச்சிருக்காரு. ஸோ இது பற்றியும் அவருடைய ஸ்ரீலங்கா விசிட் பற்றியும் இன்னைக்கு நம்ம விரிவாக பேச போகிறோம். இந்த விசிட் மூலமாக நம்ம இந்தியாவுக்கு நடக்க இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தான் நம்மளும் துவாரகை செல்வன் அவர்கள் கூட விவாதிக்க போகிறோம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவர் இந்த இன்டீரியம் கவர்மெண்ட்டோட அட்வைசராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் மீட்டு மோடி அவர்களோட. கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் அவர் அந்த பொறுப்பில் ஏற்றாரு. ஸோ அதற்கப்புறமா நிறைய தலைவர்களை சந்திச்சார். ஜோ பைடனாக இருக்கட்டும், அதே மாதிரி சீன அதிபரையும் சந்திச்சாரு. கடைசி கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் அதிபராக இருக்கக்கூடிய ஷபாஸ் ஷெரீஃபையும் சந்திச்சாரு. அதுக்கப்புறமா கடைசியாக 8 மாதங்களுக்கு பிறகு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு. இதற்கு முன்னாடி நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்லாம் கூட சந்திச்சிருக்காரு, அஜித் தோவலை சந்திச்சிருக்காரு. ஆனால் மோடி அவர்களை சந்திக்கிறது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், அப்போ சந்திப்பின் பொழுது மோடி அவர்களுக்கு யூனுஸ் அவர்கள் ஒரு பரிசு கொடுத்துருக்காரு. அந்த பரிசு பார்த்தீங்க அப்படின்னா 2015ஆம் ஆண்டு மும்பையில் முகமது யூனுஸ் அவர்கள் வருகை புரிஞ்சிருக்காரு மும்பைக்கு. ஸோ அப்போ எடுத்த ஒரு புகைப்படத்தை ஒரு பெயிண்டிங் மாதிரி பண்ணி அதை மோடி அவர்களுக்கு பரிசா கொடுத்திருக்காரு, நினைவு கூறுற விதமா. இப்போ இங்க வர்றதுக்கு, நம்ம இந்த பீம்ஸ்டெக் அந்த உச்சி மாநாடுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 4 நாளைக்கு முன்னாடி போயிட்டு சீன அதிபரான அந்த ஜின்பிங் அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அங்க நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. குறிப்பா நம்ம இந்தியா பங்களாதேஷ் உறவை பத்தியுமே நிறைய பேசியிருக்கதா தகவல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, சொல்லுவாங்க. ஆமா, வடகிழக்கு மாநிலங்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே யூனுஸ் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்களில் அந்த அளவுக்கு ஒரு நல்ல சூழல் இல்லை, ஒரு பதட்டமான சூழல் இருக்கிறதா சொல்லப்பட்டது. ஸோ அதுக்கு ஒரு தீர்வு காணணும். அதே மாதிரி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ், குறிப்பாக இந்துக்கள், அவங்களுடைய பாதுகாப்பை நீங்க உறுதி செய்யணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகளும் இந்த சந்திப்பின் போது பேசப்பட்டதா சொல்றாங்க. இந்த மீட்டோட மெயின் அஜெண்டாவே அதான் சொல்லப்படுது. என்னன்னா அங்க உள்ள அந்த மைனாரிட்டிஸ்க்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறதான் மெயின் அஜெண்டாவே இந்த மீட்ல பேசுறாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஷேக் ஹசீனாவை எங்களுக்கு நாடு கடத்துங்க அப்படிங்கிற கோரிக்கை அவர் முன் வச்சிருக்காரு. ஸோ அதுதான் இந்த மீட்டோட மெயின் அஜெண்டாவே அதுதான். ரெண்டாவது நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ அந்த 7 சிஸ்டர்ஸோட அந்த பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இங்கேருந்து 7 சிஸ்டர்ஸ்க்கும் இந்தியாவுக்குமான அந்த உறவு எப்படி இருக்குன்னா, அந்த சிக்கன் நெக்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காரிடர், அந்த காரிடார் தான் நம்ம 7 சிஸ்டர்ஸையும் இந்தியாவையும் இணைக்கிற அந்த ஒரு பாலம் மாதிரி. அது ரொம்ப குறுக்கமான ஒரு இடம், ஒரு 21 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த இடத்துக்கான அந்த போற பாதை எல்லாமே அந்த 21 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ அந்த இது மேலதான் நிறைய பேருக்கோட கண்ணே இருக்கு. அதாவது இங்க உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி, உள்நாட்டுல யாரு மேலனா நக்சலை சொல்றாங்க. இங்க உள்ள நக்சல் அமைப்புகளுக்கும் அந்த சிக்கன் மேலதான் கண்ணா இருக்கு. ஏன்னா அதை துண்டிச்சிட்டோம்னா 7 சிஸ்டர்ஸ்க்கான அந்த துண்டிப்பே இந்தியாவுக்குமான அந்த இதுக்கும் தடைபட்டுரும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய தாட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பங்களாதேஷ்ல ப்ரொட்டஸ்ட் நடந்தப்பயுமே இதையே ஒரு அஜெண்டாக முன் வச்சிருக்காங்க. அந்த சிக்கன் நக்கை நாங்கள் கண்டிப்பா உடைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைனாக்கும் இது ரொம்ப உதவுது. ஏன்னா அந்த சிக்கன் நக்கை துண்டிச்சிட்டோம்னா 7 சிஸ்டரை தனிமைப்படுத்திடலாம் இந்தியாட்ட இருந்து அப்படின்னு சைனாக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. சைனாவை குறித்தும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டதாக கூறப்படுது. ஏன் அப்படின்னா சைனாவுக்கு யூனுஸ் அவர்கள் நெருக்கமாக இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சைனா இப்போ ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று ரெசிப்ரோக்கல் டேக்ஸை ட்ரம்ப் அவர்கள் விதிச்சாரு. அதற்கு பதிலாக இவங்க 34 விழுக்காடு டேக்ஸ் உடைக்கிறதா இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு வர்த்தக போர் இருக்கிறதுனால இப்போதைக்கு சைனா நம்ம பக்கம் திரும்ப மாட்டாங்க, அவங்க கவனம் முழுக்கவே அமெரிக்கா பக்கம் தான் இருக்கும் அப்படின்னு பேசப்படுது. ஸோ இப்போதைக்கு நம்ம சைனாவுக்கும் நமக்குமான பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமாக போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய வெளியுறவுத்துறை செயலர் கூட சீன தூதர் கூட நெருக்கமாக இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ நமக்கும் சைனாவுக்குமான உறவு அந்த அளவுக்கு விரிசல் வராது அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை, நேபாள அதிபரை கூட சந்திச்சிருக்காரு. ஆமாம், ஒரு 7 நாட்டு தலைவர்களாக சந்திச்சிருக்காரு. நேபாள், பூட்டான், ஸோ அண்டை நாடுகள், அந்த மியான்மர், எல்லா அண்டை நாடுகளுடைய தலைவர்களையும் சந்திச்சிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் சைனா கிட்டத்தட்ட இந்தியா ஓரளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. என்னன்னா பாகிஸ்தானில் பார்த்தோம்னா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக்கல் காரிடார் அமைக்கிறாங்க. ஸோ அங்கேயுமே ஒரு ஹப்பு மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்தியாவோட இந்த 2 சைடு இருக்க, இந்தியாவுக்கு இந்த மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கு, கிழக்கு பக்கம் பார்த்தோம்னா நம்ம பங்களாதேஷ் இருக்கு.
ஸோ இந்த 2 இடத்துலையுமே அவங்களுடைய கான்சென்ட்ரேட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கிறதா பார்க்க முடியுது. இலங்கையிலுமே அவங்க ஒரு போர்ட்டை வந்து குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க அந்த இந்தியாவை சுற்றி உள்ள எல்லா இடத்துலையுமே ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இந்த சந்திப்பு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா பங்களாதேஷுக்கும் நமக்கும் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு நல்ல உறவு இருந்தது. ஆனால் இப்போ வந்து அது வந்து ஓரளவுக்கு சரியில்லாத சூழல் இருக்கிறதா கூறப்படுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொன்ன இலங்கைக்கு அடுத்து போயிடலாம். பிரதமர் அவர்கள் நேற்று ஈவினிங் இலங்கைக்கு போயிருக்காரு. அங்கே போய் இறங்கியதுமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய வளர்ச்சியை முன்வைத்து தான் இந்த பயணமே இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, அரசியல் காரணத்துக்காக தான் பிரதமர் அவர்கள் இலங்கைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அரசியல் காரணமோ என்ன காரணமோ தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தா போதும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. இல்ல எந்த ஒரு பிரதமருடைய பயணமா இருக்கட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சருடைய பயணமா இருக்கட்டும், எல்லாமே அது அரசியல் சார்ந்து கண்டிப்பா இருக்கும். எப்பவுமே அது அமெரிக்கா போனாலும் சரி, சைனா போனாலும் அது அரசியல் சார்ந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இலங்கை பயணமே பார்க்கப்படுது. ஆமா, அந்த கச்சத்தீவை பத்தி தான் பேசுறாங்க. கச்சத்தீவை வந்து ஒரு குத்தகைக்கு எடுக்கிறதுக்காக தான் பிரதமர் அவர்கள் அங்க போயிருக்காரு. ஸோ இந்த பேச்சுவார்த்தை மூலமா இலங்கையுடைய ஜனாதிபதியா இருக்கக்கூடிய அனுரகுமார திசநாயகே, ஏகேடி அப்படின்ட்டு சுருக்கமா சொல்றாங்க, அவரை சந்திக்க போறாரு. அது மட்டும் இல்லாம பிரதமர் ஹரிணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களையும் சந்திக்க போறாரு. ஸோ இந்த சந்திப்பின் பொழுது கச்சத்தீவை மீண்டுமே நம்ம நாட்டுக்கு வந்து குத்தகைக்கு மூலமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் நடக்கும்னு சொல்றாங்க. ஆனால் நிரந்தரமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் குத்தகைக்கு எடுக்கிறதுக்கு இலங்கை ஒத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய காரணம் சொல்லலாம். அவங்களும் இப்போ ஒரு ரொம்ப எக்கனாமிக்கலா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதை காரணமா வச்சு கூட நம்ம நிறைய உதவிகள் இலங்கைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ இதனாலையுமே நம்மளுக்கான அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு நிறைய வட்டாரங்கள் பேசப்படுது. இதை இந்த கச்சத்தீவு விவகாரத்தை பார்த்தோம்னா நம்ம 2024 எலெக்ஷனுக்கு அப்பவும் கூட கையில் எடுத்தாங்க பிஜேபின்னு சொல்லலாம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்பவுமே அந்த கச்சத்தீவு விவகாரத்தை விடாம தொடர்ந்து கையில் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பிரதமர் அவர்கள் இலங்கைக்கு போக போறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திமுகவும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கச்சத்தீவு மீட்பு, ஒருவேளை அவர் கொண்டு வந்தாலுமே, ஒருவேளை அவர் வந்து குத்தகைக்கு எடுத்தாலுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டங்ஸ்டன் விவகாரத்திலே அதே மாதிரி ஒன்று பண்ணாங்க. ஏன்னா மத்திய அரசு வந்து அங்க இல்ல டிசால்வ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இல்ல உடனே நாங்க அறிக்கை விட்டனால தான் மத்திய அரசு அதை வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி, பாத்தீங்களா நாங்க அழுத்தம் கொடுத்தனால தான் அவங்க வந்து அதை டிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே கச்சத்தீவு விவகாரத்திலே அதான் பண்ணுவாங்க இவங்க. நம்ம 2015 மோடி அவர்கள் ஏற்கனவே இலங்கைக்கு போயிருந்தாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 28 ஆண்டு கேப்புக்கு அப்புறமா இலங்கைக்கு போன முதல் பிரதமர் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த பெருமையை அவர் சம்பாதிச்சாரு. அதே மாதிரி யாழ் மண்ணில் வந்து எந்த ஒரு பிரதமரும் போனது கிடையாது. தமிழர்கள் வாழக்கூடிய யாழ்ப்பாணத்துக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் போயிருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் கழித்து மீண்டுமே அங்கே போயிருக்காரு. இப்போ கச்சத்தீவு விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1974 அந்த காலகட்டத்தில் தான் கொடுக்கப்படுது. ஸோ அது வரைக்குமே அது வந்து இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக தான் இருந்தது. முக்கியமாக சொல்லணும்னா 1922ஆம் ஆண்டு ஒரு மேப் வெளியிடுறாங்க வெள்ளைக்கார அரசாங்கம். அதில் ராமநாதபுரம் அரசருக்கு சொந்தமாக தான் இந்த இடம் இருந்திருக்கு. ஸோ ராமநாதபுரம் அரசருக்கு சொந்தமான ஒரு இடம், நம்ம அடிக்கடி போயிட்டு வந்த இடம். ஏன் இந்த 1974 அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. ஸோ பண்டாரநாயகன் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் இலங்கையினுடைய அதிபராக இருந்தவங்க. ஸோ அவங்க வந்து இந்திய பயணத்துக்கு வர்றாங்க. இந்திரா காந்தி அவர்களை வந்து சந்திக்கிறாங்க. சந்திப்பின் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திச்சுட்டு ஒரு 2 நாள் வந்து அவங்க இலங்கைக்கு திரும்பவே இல்லை, இந்தியாவிலே இருக்காங்க. அப்போ இந்திரா காந்தி அவர்கள் கூப்பிட்டு கேட்குறாங்க அவங்க அதிகாரிகளை, என்ன இவங்க வந்து இந்தியாவிலே இருக்காங்க, இன்னும் அவங்க நாடு திரும்பலையா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களை சந்திக்க விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க கூப்பிட்டு சந்திச்சு, என்னங்க நீங்கள் வந்து நிறைய புத்த விகாரங்கள் இந்தியாவில் இருக்குது, நீங்கள் அதை பார்ப்பீங்கன்னு நினச்சா நீங்கள் என்ன அதெல்லாம் பார்க்கலையா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சோகமாக இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க, அவங்க நேரடியாக சொல்ல விரும்பாமல் அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு அதிகாரி மூலமாக எங்களுக்கு வந்து கச்சத்தீவு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்க என்னன்னா அது எப்படி நாங்கள் கொடுக்க முடியும், அது தமிழ்நாட்டுக்கு சொந்தமானதே, நீங்கள் ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அதன் பிறகு அங்கிருந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அப்போ முதலமைச்சராக இருக்கார். அவர்கிட்ட வந்து இந்திரா காந்தி அவர்கள் பேசுகிறாங்க. இந்திரா காந்தி அவர்கள் இவர்கிட்ட பேசும்பொழுது முதல்ல கலைஞர் அவர்களும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடக்க கலைஞர் அவர்கள் கச்சத்தீவை கொடுக்க ஒப்பந்தம் பண்றாரு. ஆனா இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியாவோட எந்த ஒரு லேண்டா இருக்கட்டும் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் கொடுக்கணும். நம்ம இப்ப மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு பின்னாடியுமே 2015 சரியா நினைக்கிறேன், நம்ம வந்து பங்களாதேஷுக்கு வந்து ஒரு 101 கிராமத்துக்கிட்ட சம்திங் கொடுத்துருக்கோம். ஸோ அதுவுமே அவங்க அதுக்கு பதிலாக நமக்கு ஒரு 65 கிராமத்துக்கிட்ட கொடுத்தாங்க. அதாவது முஸ்லீம் அதிகமாக உள்ள மக்கள் வந்து பங்களாதேஷ் கூடயும், ஹிந்துக்கள் அதிகமாக இருக்கிற அந்த பெல்ட் வந்து ஃபுல்லாமே இந்தியா கூடயும் அப்படிங்கிற மாதிரி அதுவுமே கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் அந்த இடத்த கொடுத்தாங்க.
ஆனா அந்த மாதிரி எந்த இதுவுமே நடக்காம ஏதோ 2 மணல் திட்டுகளை மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ பக்கத்து வீட்டுல போயிட்டு ஏதோ வாங்கிட்டு திரும்ப கொடுத்துட்டு வந்த மாதிரி இவங்க போயிட்டு வாங்கி பக்கத்து கொடுத்துட்டு வீட்டுல சீனி கேட்பாங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இவரும் ஒரு முக்கியமான பரப்பை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த காலத்துல இருந்த அரசியல் சூழல் அப்படி இருந்திருக்கு. ஆனா இப்போ என்னன்னா அதே திமுக அரசும் அதே காங்கிரஸும் என்ன சொல்றாங்க, கச்சத்தீவை மீட்டுட்டு கொண்டு வாங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் பறிபோகுது அப்படிங்கிறாங்க. இது கொடுக்கும் பொழுது இந்த உரிமைகள் தெரிஞ்சுதா தெரியலையா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா இப்பவுமே அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே மேனேஜ் பண்ணுவாங்க. நமக்கு நான் கொடுத்தது தப்பு கிடையாது, ஆனா நாங்க திரும்ப வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மேனேஜ் பண்ணுவாங்க. என்ன பண்ணாங்கன்னா சிலுவப்பிறந்தை கூட இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு, அது என்ன, அது ஒரு தண்ணி இல்லாத காடு தான், அதை தான் கொடுத்தோம், அதுவே ராஜதந்திரம் தான் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அது முக்கியமா சொல்லணும்னா சிறுபான்மையினர் மக்கள் இப்ப கச்சத்தீவு அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது என்ன, அங்க வந்து ஒரு திருவிழா நடக்கும், கிறிஸ்தவர்கள் முக்கியமான திருவிழா. ஸோ இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் மீனவர்களும் தான் அங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கிறிஸ்தவர்களுக்கும் மீனவர்களும் தான் இதுல பாதிக்கப்படுறாங்க. ஸோ திமுகவும் காங்கிரஸும் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர்கள் அப்படின்னு. ஸோ உங்களுடைய உரிமைகளை தான், வழிபாட்டு உரிமைகளை அவங்க தாரவாத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதுல தெரிய வருது. இப்போ இந்த கச்சத்தீவே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் இது வந்து கச்சத்தீவு வந்து தமிழ்நாட்டுக்கு குத்தகைக்கு விடுறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா, இது வந்து பிஜேபியோட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா தான் பார்க்கப்படும். கண்டிப்பா அவங்களுடைய மைல்கல்ல இன்னொன்று எட்டிட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்ன மேனிஃபெஸ்டோல ஆர்டிகல் 370 இருக்கட்டும், ராமர் கோவிலா இருக்கட்டும், சிஏ இருக்கட்டும், எல்லாமே வந்து ஓரளவுக்கு மைல்கல்ல எட்டிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியுது. இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த வக்ஃப் போர்டு, அது கூட அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல ஒரு மைல்கல் தான். அதே மாதிரி இந்த கச்சத்தீவு விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான செய்தி வரும்னு நம்புறோம். ஆமா, அதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய நம்பிக்கையாகவும் இருக்கு. பார்ப்போம் கச்சத்தீவு வந்து மீண்டும் நம்ம தமிழர்கள் வசம், இந்தியாவின் வசம் கிடைக்குமா அப்படின்னு. ஸோ இதனால நிறைய பேர் வந்து பலனடைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம மீனவர்கள் வந்து அங்க போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ முடியாது. அது வந்து ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுக்கு சொந்தமாக, குறிப்பாக தமிழகத்திற்கு சொந்தமாக இருந்த ஒரு பகுதி. அன்று இருந்த ஆட்சியாளர்கள் செய்த தவறுனால ஒரு மிகப்பெரிய இழப்பை தமிழகம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இழப்பை ஈடுகட்ட தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போயிருக்காரு, இலங்கைக்கு பயணம் போயிருக்காரு. ஸோ அவருடைய முயற்சி வெற்றி பெறும் அப்படின்ட்டு நம்புவோம். இந்த விவகாரங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.